ஹலோ மக்களே, என்னடா காட்டுக்குள்ள நிக்கிறேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, நம்ம தென்காசி மாவட்டம் குற்றாலம்ல இருக்கோம். குற்றாலம்ல இருக்கிற புலியருவியில் இருக்கோம். போன வீடியோல வந்து நாம குற்றாலம் வந்த பஸ்ல வந்த வீடியோ, அதுக்கப்புறம் குற்றாலத்துல ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம புலியருவி அன்பார்ச்சுனேட்லி நம்ம மே மாசம் மிட்ல வந்திருக்கோமா. நல்லா இப்பதான் வந்து சாரல் மேகமூட்டம் ஆரம்பிச்சிருக்கு. தென்மேற்கு பருவமழை காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால குட்டி குட்டி அருவிகள் எல்லாம் தண்ணி இல்லை, மெயின் அருவியில மட்டும் கொஞ்சம் தண்ணி விழுது போல. இப்போ வந்து நம்ம புலியருவி பக்கத்துல இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நான் புலியருவி தண்ணி இல்லை, பட் இங்க ஒரு தர்மசஸ்தா கோவில் இருக்கு, அது காமிக்கிறேன். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் அருவி பக்கத்துல போயிட்டு இப்போ புதுசா கட்டிட்டு இருக்காங்க போல, ஆர்ச் எல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டிட்டு இருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். முடிஞ்சா வந்து ஐந்தருவி போவோம். அதுக்கப்புறம் சித்திர சபைன்னு ஒன்று இருக்கு நம்ம குற்றாலேஸ்வரர் கோவில் பக்கத்துல, கோவில் ஒன்று. அதுக்கப்புறம் மெயினான 5 கோவில்கள்ல வந்து சபைகள் இருக்கும். நம்ம என்ன சொல்றது, நம்ம சிவபெருமானோட சிவன் சக்தி திருநடனம் இருக்குல்ல, அது ஆடுற ஒவ்வொரு சபை சொல்லுவாங்க. கனக சபை, சித்திர சபை, அந்த மாதிரி நிறைய சபைகள் இருக்கும். அந்த மாதிரி குற்றாலத்துல இருக்கிற கோவில்ல வந்து சிவபெருமானோட சித்திர சபை இருக்குன்னு நினைக்கிறேன். சித்திர சபை தான் கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க குற்றாலம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் குற்றாலம் புலியருவியோட என்ட்ரன்ஸுங்க. உள்ள வந்தோடனேவே வந்து அருவிக்கரையில தர்மசாஸ்தா கோவில் இருக்கும். பூரண புஷ்கலா உடனுரை தர்மசாஸ்தா கோவில். ஐயப்பன் தான், ஐயப்பனுக்கு தான் சாஸ்தானும் ஒரு பேர் இருக்கு. அழகா குதிரை வாகனம், யானை வாகனம் எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. யூஸ்வலா ஐயப்பன் தனியா தான் உட்கார்ந்துருப்பாரு. இங்க வந்து தர்மசாஸ்தா பூரண புஷ்கலாவோட உட்கார்ந்துருக்காரு பாருங்க. பாசுபத தர்மசாஸ்தா, அருவிக்கரை புலியருவி குற்றாலம். இங்க பாருங்களா, அழகா யானை, குதிரை, நாகலிங்கங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. யூஸ்வலா தண்ணி வந்தா இந்த பக்கம் தான் ஓடும். உடைமாற்று மறையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, தனியா ஷெட்டு போட்டு. ஸோ இதுதான் ஆக்சுவலா அருவி குற்ற இடம். மலையிலிருந்து வந்து அருவி இந்த சைடு தான் வந்து விழும். தண்ணி இல்லை, ட்ரையா இருக்கு. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். ஆல்ரெடி மேகங்கள் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மழை லைட்டா சாரல் அப்பப்போ பெய்யுது. கொஞ்சம் நல்ல மழை பெய்ந்தா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சப்த கன்னியர்கள் வச்சிருக்காங்க அருவிக்கரை ஓரத்துல. அருவி இங்க விழுந்து அப்படியே இதுக்குள்ள வந்து இப்படி போகும், அருவியா கொட்டி ஓடி போகும், தாமிரபரணியில போய் கலந்துரும். ஸோ இங்கேயும் குளிப்பாங்க போல மக்கள் தண்ணி வர்றப்போ. அதனாலதான் இங்க உடைமாற்று மறையெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்ல மலை அடிவாரத்துல அப்படியே காத்தடிச்சிட்டு சூப்பரா இருக்கு. தண்ணியும் வந்துச்சுன்னா அப்படியே அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி இருக்கும். சரி வாங்க மீன் குற்றாலம் ஏரியாவுக்கு போகலாம். மக்களே, புலியருவிக்கு நீங்க பர்சனல் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆட்டோக்கு வந்து 30 ரூபா, காருக்கு வந்து 60 ரூபா, பெரிய காருக்கு 90 ருபீஸ், கோச்சு டெம்போ டிராவலருக்கெல்லாம் 120 ருபீஸுங்க. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் டைமில் வந்தீங்கன்னா, சீசன் டைமில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு இது சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே உள்ளே போய் நிறுத்திக்க வேண்டியதுதான். மக்களே, நம்ம கரெக்டாக புலியருவியிலிருந்து பழையருவி போகிற அந்த ஜங்ஷனில் இருக்கோங்க. இந்த சைடு போனால் நாம மெயின் ரோடுக்கு போயிடலாம், குற்றாலம் மெயின் ரோடு போயிடலாம். டைகர் ஃபால்ஸ் ஜங்ஷன்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு வள்ளலார் சத்திய தர்மசாலை ஓபன் பண்ணிருக்காங்க. மார்ச் மாசம் ஓபன் பண்ணிருக்காங்க. சாது அருட்பெருஞ்சோதி செந்தில் சுவாமிகள், அனுசியா தேவி, தென்காசி மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர், அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மௌனகுரு சுவாமிகள், மௌனகுரு ஆசிரமம், தென்காசி, கோவை, திருப்பூர், காரைக்குடி. ஸோ இங்கெல்லாம் வந்து அவங்களோட சத்திய தர்மசாலை இருக்கு. சூப்பர்ல. தென்னிந்திய சுத்த சன்மார்க்க சங்கங்கள் கூட்டமைப்பு. மக்களே, புலியருவி பார்த்துட்டு நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா குற்றாலநாதர் திருக்கோவில் பக்கத்துல வந்திருக்கோங்க. நான் சொன்னேன்ல, குற்றாலநாதர் கோவில் பக்கத்துல சித்திர சபை இருக்குன்னு, அதெல்லாம் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. இந்த சைடு பாருங்க, குற்றாலநாதர் திருக்கோவில். இங்கிருந்து கோவிலுக்கும் போலாம், நீங்க மெயின் அருவிக்கும் போலாம். போய் பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க.
மக்களே, குற்றாலம் மேடு பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே திரும்பணும்னா இங்க பாத்தீங்களா ஸ்ரீ குற்றாலநாத சுவாமி திருக்கோவில். கோவிலுக்கு போற வழி உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, சிப்ஸ் கடைங்கெல்லாம் இருக்கு. கேரளா பார்டர்ல, அதனால நேந்திரம்பழ சிப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு தருவாங்க. இங்க இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள நிறைய அந்த கோவில்கள் எல்லாம் விற்பாங்கல்ல, ஸோ அந்த பொருட்கள்லாம் நிறைய இருக்கும். ஃபேன்சி ஷாப்ஸு இங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து மலையில விளையிற பழங்கள்ங்க. தூரியன் பழம். இது தூரியன் பழம் தானுங்க. துரியன் எல்லாம் இருக்கு பாருங்க. இது மொடவாட்டுக்கால் கிழங்கு. இது என்ன பழம்? மங்குஸ்தான். மங்குஸ்தான் மலையில வர மாம்பழங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா எக்ஸாட்டிக். அப்படிங்களா? ஆர்கானிக் மாம்பழங்கள். இதெல்லாமே ஆர்கானிக்கா விளையிற காய்கறிகள். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஜாதிக்காய் ஊறுகாய் எல்லாம் கிடக்கு. இதெல்லாம் நீங்க நார்மலா நம்ம ஊர்ல பார்க்க முடியாது. ஜாதிக்காய் ஊறுகாய்லாம். அப்படிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வாங்கலாங்க நீங்க. ஸோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. ஈவினிங் தான் ஓபன் பண்ணுவாங்க போல, இப்பெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. குற்றாலம் மேடு பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்க, அங்கிருந்து நீங்க கோவிலுக்கு போற வழியில என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஜோதி சிப் ஷாப்னு இருக்குங்க. அண்ணா ஃப்ரெஷ்ஷா நேந்திரம்பழ சிப்ஸ் எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ குற்றாலம் கோவில் வந்தா நீங்க வாங்கலாம். இதெல்லாம் என்ன ஹல்வாங்கண்ணா? சாக்லேட் அல்வாவா? மஸ்கோத்துனா தேங்காய் பால்ல பண்றது. வாவ் சூப்பர். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா. மக்களே, அல்வால மட்டுமே பாத்தீங்களா எவ்வளவு வகையா இருக்குன்னு. அது போக காரம் பலாப்பழ சிப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. முறுக்கு, பலாப்பழத்திலேயே முறுக்கா? அது முறுக்கு தனி. முறுக்கெல்லாம் கூட இருக்கு பாருங்க. பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸ், அல்வா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாங்க அண்ணா கடையில. நன்றிங்கண்ணா. மக்களை, கோவிலுக்கு போற வழியில இருக்கிற சிப் ஷாப் பார்த்தோம்ல, அங்கிருந்து கொஞ்சம் மேல வந்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்க திருக்குற்றாலநாதரோட சித்திர சபை இருக்குங்க. அருள்மிகு நடராஜ பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபை இங்கு அமைந்துள்ளது. இச்சபையின் சுற்றுப்புறங்கள், ரதவீதிகள் மற்றும் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா இங்க இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட கேட்டா, இங்க கோவில்ல மட்டும்தான் பூஜை நடக்குமாங்க. சித்திர சபைக்குள்ள நமக்கு போறதுக்கே வந்து அனுமதி கிடையாது போல. அது உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப பெயிண்டிங்ஸ் மாதிரி எல்லாம் தான் போட்டு வச்சிருக்காங்க, நம்ம நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடுற மாதிரி. அதனால அது வந்து கலைநயம் மிக்க இடங்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க போலங்க. அழகா ஒரு தெப்பக்குளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்ல. ஜஸ்ட் அவுட்டர் மட்டும் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. மக்களே, நம்ம குற்றாலநாதர் சித்திர சபைக்கு நேர் இதுல நின்றுட்டு இருக்கோங்க. அழகான தெப்பக்குளம், நடுவுல ஒரு தெப்பக்குளத்துக்கு நடுவுல இருக்கிற கோபுரம், அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த சித்திர சபை. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம் தெரியுமா? நிறைய பேர் வந்து குற்றாலநாதர் கோவிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் இது செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க. அழகா பொதிகை மலை அடிவாரத்துல நம்ம சித்திர சபை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. சிவபெருமானோட பஞ்ச சபைகள்ல ஒண்ணு, நாட்டியமாடிய பஞ்ச சபைகள்ல ஒண்ணு. தண்ணி எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்களா. உள்ளுக்குள்ள அந்த நீர் கொக்குகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு. நீர் நாரையா அதெல்லாம் இருக்கு. அழகா இருக்கு. இதுதான் சித்திர சபை. உள்ளுக்குள்ள பெயிண்டிங்ஸ் தான் இருக்குமா. நடராஜரோட உருவம் கூட இருக்காது. அவர் நடனம் ஆடுற மாதிரியான அந்த காலத்து பழங்காலத்து பெயிண்டிங்ஸ், அதனாலதான் பாதுகாத்து வச்சிருக்காங்க. மக்களே, நம்ம சிவபெருமான் நடராஜர் தாண்டவம் ஆடின 5 சபைகள் வந்து சிதம்பரத்துல, திருவாலங்காட்டுல, அதுக்கப்புறம் இங்க குற்றாலத்துல, திருநெல்வேலியிலயும் நினைக்கிறேன். திருநெல்வேலியும் ஒரு சபை, அதுக்கப்புறம் இன்னொரு சபை இருக்கு. அது கரெக்டா என்னன்னு தெரியல. ஸோ அந்த 5 சபைகள்ல நம்ம குற்றாலத்துல இருக்கிற சித்திர சபை, அப்படியே குற்றால மலைகளோட அடிவாரத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம் பாத்தீங்களா. சிவபெருமான் நாட்டியமாடின ஸ்தலங்கள்லயே இதுதான் வந்து இயற்கை எழில்மிக்க இடங்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல தென்காசி குற்றாலீஸ்வரர் கோவில் பக்கத்துல இருக்கிற நம்ம குற்றாலநாதர் சித்திர சபை பிளிஸ்ஃபுல்ங்க. நம்ம தென்காசி வந்தா குற்றாலீஸ்வரர் கோவில் பார்த்துட்டு குற்றாலத்துல இந்த சித்திர சபை வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம உள்ள போக முடியாட்டி கூட
நம்ம தெப்பக்குளத்தை பார்த்துட்டு நம்ம சித்திர சபையை பார்த்து வழிபட்டு போகணுங்க. இதெல்லாம் காண கிடைக்காத நம்ம காட்சிகள், கண் ரெண்டும் இருக்கிறதுக்கு பலனே வந்து இந்த அற்புதமான சபைகளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பின்னாடி பாருங்க, மேகங்கள் தவழ்ந்துட்டு நம்ம குற்றாலம் பொதிகை மலை அடிவாரத்தில் நம்ம அழகான சித்திர சபை. அமேசிங்களா? ஓம் நம சிவாய், அருட்பெருஞ்சோதி. மக்களே இங்க பாருங்க, இந்து சமய அறநிலைக்கு கீழே தாங்க இருக்கு, அறநிலையத்துறைக்கு கீழே அருள்மிகு நடராச பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள பஞ்சசபைகளில் ஒன்றான இத்திருச்சபையில் சித்திர சபையில் திருப்பணி வேலைகள் நடைபெற இருப்பதால் தற்காலிகமாக பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. கேட்டேன், உள்ளுக்குள்ள ஆபீசர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஓவியங்கள் தான் இருக்குமா, நடராஜ பெருமான் நடனம் ஆடுற மாதிரி. நடராஜர் சிலை கூட இருக்காது. நல்ல மலை அடிவாரத்துல அமேசிங்கா இருக்கு. இப்பதான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஒரு மே மாசம் 20ஆம் தேதி போல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் மேகங்கள் அப்படியே வருது கேரளாக்குள்ள இருந்து. தெப்ப குளம் தான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அழகா தெப்ப குளத்துக்கு நடுவுல இந்த மாதிரி கோபுரம் வச்சு நந்தி உட்கார்ந்து இருக்காரு சித்திர சபையை பார்த்துட்டு. கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. அழகா இருக்குல்ல? மலைகள்ல இருந்து வர தண்ணி எல்லாம் சேமிக்கிறதுக்கு இங்க பாருங்களா, பைப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க 3 பக்கமும் 4 பக்கமும். மக்களே, குற்றாலம் மெயின் அருவி பக்கத்துல இருக்கவங்க ஒரு குடிநீர் தொட்டியிலிருந்து விழுகிற தண்ணிய குரங்கு வந்து அழகா ஓபன் பண்ணி குடிக்கிறான் பாருங்க. பைப் ஓபன் பண்ணி. தண்ணீர் வந்து எல்லா உயிர்களுக்கானதுங்க. அரசியலுக்காக சொல்ல, நம்ம சீமானா சொல்லுவாங்கல்ல, உலக உயிர்களுக்கெல்லாம் பொதுவானதுப்பா தண்ணீர் அப்படின்னு. அது பாருங்க, அழகா வந்து பேப்பர் பைப் ஓபன் பண்ணி குடிச்சிட்டு போறான். அழகு குட்டிகளுங்க. ஸோ அருவி பக்கத்துல நிறைய இந்த மாதிரி அல்வா ஷாப்ஸ், சிப்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இது குற்றாலீஸ்வரர் கோவில், குற்றாலநாதர் திருக்கோவில். தண்ணி அவ்வளவா இல்லை, வெறும் சுனை மாதிரி தான் ஒழுகிட்டு இருக்கு. நம்ம மேல இருக்கோம், மே 20ஆம் தேதி போல. இன்னும் சீசன் ஆரம்பிக்கல, இன்னும் 1 வாரம் ஆகும். குற்றாலீஸ்வரர் திருக்கோவில் அழகா பொதிகமலை அடிவாரத்தில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதிசயமா இருக்குங்க. அழகா பாருங்களா, பைப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தனா வந்து குடிச்சிட்டு போறான். அழகு குட்டிகள். மக்களே, குற்றாலத்துல பாத்தீங்கன்னா ஆஃப் சீசன்ல ஆர்ச் எல்லாம் எடுத்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளிக்கிற இடத்த வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்மெண்ட் பெருசாக்கி நிறைய பேர் நின்று குளிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்துட்டு இருக்கு பாருங்க வேலையெல்லாம். ஃபுல்லா நெட்டு போட்டு அடைச்சிட்டு இங்க வந்து ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருந்துச்சு. அந்த ஆர்ச்சை ஃபுல்லா எடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல பெரிய இடமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம். தண்ணி கம்மியா தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. மே 20, 2026 மேல குரங்குகள் ஆடிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 1 வாரத்துல செஞ்சு முடிக்கணும். கொஞ்சம் மழை பெஞ்சினாலும் மலையிலிருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வேலை பார்க்க முடியாது. அதனால வேகமா ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஐ லவ் குற்றாலம் செல்ஃபி பாயிண்ட் வேற போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா வேலை நடக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்களா எப்படி போறான்னு, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி. இவனுக்கு ராஜ்யம். நான் வரங்கிறங்காட்டி வேகமா போறாங்க. ஸோ இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் தெரியலங்க. ஏன்னா இன்னும் 1 வாரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பலமா. ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 1 வீக் தான் டைம் இருக்கு. 7 டேஸ்க்குள்ள முடிப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பிரதான அருவி சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி இல்லை. ஸோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதிப்பாங்க போல. அது வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் போக முடியும். சீக்கிரம் முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள. கோவில் நட வந்து சாயங்காலம் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அது வரைக்கும் வந்து சுத்தி இருக்கிற கடைகள் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். அங்க ஏற்கனவே வந்து உடைமாற்று மறைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி பெருசா கட்டிட்டு இருக்காங்க.
நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்றாங்க போல. இங்கதானே காட்டருவியெல்லாம் வரும்போது சும்மா தட்டி கிளப்பிட்டு வரும். எவ்வளவு தண்ணி வரும்னா இங்க மேலெல்லாம் போயிட்டு கோவிலுக்குள்ள தண்ணி போற அளவுக்கு வெள்ளம் வருவாங்க. அவ்வளவு தண்ணி வரும். எவ்வளவு டீப்பா இருக்கு இங்க பாக்குறதுக்கு. பட் ஆனா இதெல்லாம் நம்பி அதுக்கு மேல வருதுன்னா எவ்வளவு தண்ணி வரும்னு மட்டும் பாத்துக்குங்க. பயங்கரமான மழை பெய்யுற சீசன்ல. தண்ணி வராத சமயத்துல அந்த மேல சிற்பங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரியுது பாருங்க. இந்த அருவி விழற இடத்துல நிறைய இந்த குட்டி குட்டி சிவலிங்கங்கள் சிற்பங்கள் எல்லாம் இருக்கு மேல வரைக்குமே. அருவிக்கு பக்கத்துல பாத்தீங்களா எவ்வளவு கடைகள்னு. டூரிஸ்ட் கூட்டமா வரப்போ இதெல்லாம் ஜெகஜோதியா இருக்கும். குட்டி குட்டி கொடைகள், ஃபேன்சி ஷாப்ஸ், சுவினியர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வேண்டிய சாமானங்கள் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. இந்த பருப்பா முட்டின்னு சொல்லுவாங்களா, பருப்பு கடையிற வுடன் ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. ஹோம் நீட்ஸ் ஷாப்பிங். மக்களே, பிளானட் ஆஃப் தி ஹிப்ஸ் மாதிரி குரங்கு தாங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமா வரல, தண்ணி வேற இல்ல, வேலை வேற நடந்துட்டு இருக்கு. அதனால ஃபுல்லா இவனை தான் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ நான் சொன்னல, சித்திர சபை மூலிகை வர்ணங்களால் வரையப்பட்ட ஓவிய கலைக்கூடம் அதுதான் இருக்கு. நம்ம நடராஜரோட சிலை கூட இருக்காது சித்திர சபையில. அது போக பாத்தீங்கன்னா நான் மதுரையில சொன்னல, மத்த 4 சபைகளும் பாத்தீங்கன்னா மதுரையில வெள்ளி சபை, திருநெல்வேலியில தாமர சபை, திருக்குற்றாலத்துல இப்ப நாம் இருக்கிற இடத்துல சித்திர சபை, திருவாலங்காட்டுல ரத்ன சபை, சிதம்பரத்துல கனக சபை. இதுதான் 5 சபைகள்ங்க. நடராஜ பெருமான் திருநடனம் ஆடிய 5 சபைகள். அதுல ஒரு சபையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு சபை இருக்கிற ஊர்ல. மக்களே, ஃபால்ஸ்ல இருந்து வந்தா பஸ் ஸ்டாப் பக்கத்துல இங்க பாருங்களா, அழகா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ், சாட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அழகா ஒரு குட்டியா ஒரு குளம் வச்சு இங்க பாருங்களா, இளங்கோவடிகள், தமிழ் பாட்டி ஔவையார், திருவள்ளுவர், தமிழன்னை, கம்பர், இந்த மாதிரி நம்ம காப்பியங்கள்ல வர்ற புலவர்கள், தமிழன்னைக்கு ஒரு சிலைனா அழகா பண்ணிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. பரவாயில்ல, டூரிஸ்ட்க்கு நிறைய இந்த மாதிரி ரிக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. குடி தண்ணீருக்கு ஒரு டேங்க் கூட வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா குற்றால சாரல் காத்து வேற வீசுதா, தென்மேற்கு பருவக்காற்று சூப்பரா இருக்குங்க. அழகா ஈவினிங் டைம் வந்து ஃபேமிலியோட குட்டீஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியா. அழகா இருக்குல்ல மக்கள். இங்க பாத்தீங்களா, நம்ம குற்றாலம் செல்ஃபி பாயிண்ட் உள்ள ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. அது ஏன்னா இன்னும் ஆன் பண்ணல, மேபி சாயங்காலம் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அழகா இருக்குல்ல நம்ம குற்றாலம் செல்ஃபி பாயிண்ட். இந்த பக்கம் குட்டி விளையாடுறதுக்கு ஒரு ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பசங்க நல்லா ஆட்டம் போடுறதுக்கு அழகா வந்து உட்காந்து குட்டீஸ் ஆட விட்டுட்டு நீங்க ஜம்முன்னு ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்க பாருங்க எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பெரியவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மண்டபங்கள் கட்டி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்கு. குற்றாலம் ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சுட்டு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஏரியா. ஆக்சுவலா பார்க்குக்கு ஆப்போசிட்ல நீச்சல் குளம் இருக்குங்க. குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சி கவர்மெண்டால நடத்தப்படுற நீச்சல் குளம் தான். பட் ஆனா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பறவைகள் கண்காட்சி வேற இருக்கு. இடம் அண்ணா சாலை அருகில் குற்றாலம். இந்த சைடு ஒரு சிறுவர் பூங்கா இருக்கு. இப்ப நாம உள்ள பார்த்தது வந்து விஸ்வநாதராவ் பூங்கா. மக்களே, நம்ம பார்க்லயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள பஸ் வராது, ஆப்போசிட்ல தான் பஸ் நிற்கும். ஷேர் ஆட்டோவும் இருக்கும், பஸ்ஸஸும் வரும். நம்ம ஒரு மினி பஸ் பிடிச்சி பேக் டு தென்காசி கிளம்ப வேண்டியது தான். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு எல்லாமே உங்களுக்கு வெளியவே அவைலபிளாக இருக்கும். கிளம்பலாமா தென்காசிக்கு? மக்களே, நீங்க குற்றாலம் வந்துட்டு லோக்கல்ல காரெல்லாம் எடுத்துட்டு சுத்தி பார்க்கணும்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து
நிறைய கேப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, கேப்ஸ் பெரிய குரூப்பாக வந்தீங்கன்னா இந்த மெட்டடோர் வேனு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இல்லை ஷேர் ஆட்டோலேயே சுற்றலனாலும் ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்கும். தென்காசிலேருந்து நீங்கள் குற்றாலம் ரீச் ஆனதுக்கப்புறம் அழகாக ரூமெல்லாம் புக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 4-5 அருவி இருக்குல்ல, செண்பகாதேவி அருவி, புலி அருவி, ஐந்தருவி, மெயின் ஃபால்ஸு, இந்த மாதிரி நிறைய அருவி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் நடந்தே பார்க்க முடியாது. அதனால ஒரு காரோ ஆட்டோவோ ஏதாவது பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக சூப்பராக போய் எல்லா அருவியும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம கிளம்பலாங்க. மக்களே, தென்காசி பஸ் ஸ்டாண்ட் போகிற ஒரு மினி பஸ் கரெக்டாக நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. கிளம்பலாமா? நம்ம பேர்லயே ஒரு கஃபே இருக்கு பாருங்களா, கணேஷ் கஃபேன்னு. இப்பதான் பாக்குறேன் நானு. குற்றால சாரல் மினி பஸ் பிகேஎம். மக்களே, நம்ம சூப்பரான ஒரு மே மாசத்துல தண்ணி இல்லாம வறண்டிருக்கிற ஒரு குற்றாலம் அருவி சீசன்ல வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் குற்றாலத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா தண்ணி வர்றப்போ வேற மாதிரி குற்றாலமா இருக்கும், தண்ணி விழாதப்போ அந்த குற்றாலமே வந்து டிஃப்ரெண்டா தெரியும். நம்ம உள்ள பாறைகள்ல இருக்கிற சிற்பங்களை எல்லாம் கூட பார்க்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா புளியருவியில எல்லாம் கூட பாத்தீங்களா, அந்த அருவி விழற இடத்துல என்ன மாதிரி தெப்ப குளங்கள் எல்லாம் இருக்கு, கோவில்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். சோ அதெல்லாம் பார்த்துட்டு நாம தென்காசிக்கு மறுபடியும் கிளம்பியாச்சுங்க. 10 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். குற்றாலத்துல இருந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு 3.5-4 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். ரொம்ப தூரமெல்லாம் இல்ல. ஒரு டவுன்ல இருந்து ஒரு 10-15 நிமிஷம் பேருந்து பயணம் தான். டிராபிக் இல்லாம இருந்தா, ஆப்வியஸ்லி டூரிஸ்ட் சீசன்ல வந்து நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் டிராபிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. போற வழியில ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, குற்றாலம் ஆர்ட்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அங்க கனரா பேங்க் எல்லாம் கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் நம்ம குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஐஓபி பேங்க் ஏடிஎம் எல்லாம் இருக்கு. ஸோ பேங்கிங்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து சூப்பரா அவைலபிளா இருக்கு. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வர்ற பிளேஸ் இல்ல. சீசன் ஆரம்பிச்சுட்டா நம்ம பாக்குற குற்றாலமே வேற மாதிரி இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ், டூரிஸ்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி ஐயப்ப சீசன் இருக்கு இல்லையா, அப்பவும் வந்து நிறைய பக்தர்கள் கூட்டம் வந்து இங்க வருவாங்க. ஏன்னா தென்காசியில இருந்து தானே முக்கியமா மேல ஏறுவாங்க. ஆரியங்காவு வழியா பத்தனம் திட்டா போயிட்டு பம்பாலாம் போவாங்க. சோ அதனால இந்த வழியில தான் வந்து நிறைய ஐயப்ப பக்தர் போவாங்க. அப்படிங்கறதுனால போற வழியில இல்ல திரும்பி வரையில அவங்க வந்து குற்றாலம் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால ஜெகஜோதியா இருக்கும். சோ இப்ப வந்து அமைதியான ஒரு குற்றாலத்தை நாம பார்த்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கோங்க தென்காசிக்கு. சோ தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்குமே வந்து சூப்பரா இருக்கும். குட்டி குட்டி டவுன் ஏரியாஸ், வயல்கள், கிரீனரிஸ்னு ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே நாம டிராவல் பண்ணலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நாம ஆல்மோஸ்ட் குற்றாலத்திலிருந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் திருநெல்வேலிக்கு செங்கோட்டைக்கெல்லாம். செங்கோட்டை திருநெல்வேலியில இருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போகும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் கனெக்டிவிட்டி. அது போக உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகணும்னாலும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போற வழியில தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், தென்காசி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இன்கேஸ் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போறதுனாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பல்க் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும், அங்க இறங்கிட்டு நீங்க நடந்து போயிடலாம், அல்ல ஷேர் ஆட்டோ பிடிச்சு கூட போயிடலாம். ஒரு 10-20 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ மக்களே இதுதாங்க தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட். பக்கத்துலேயே வந்து நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாக்குற மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வியூ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நல்லா தென்றல் காத்து வீசிட்டு மே மாசம் எண்ட்லயே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த ஏரியாவே. சோ மக்களே நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆவோம். ஸோ மக்களே நம்ம குற்றாலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரா இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து சீசன் ஆரம்பிக்கல, அதனால கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு. பட் ஆனா சித்திர சபை இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் புளியருவி இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தென்காசி மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.